ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு மை கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் பாலிட்டியில் செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். இதில் வந்து லோக்கல் பாடிஸ் அர்பன் அண்ட் ரூரல் ரெண்டை பற்றியுமே இந்த லெசனில் பார்க்கலாம். லேர்னிங் அப்ஜெக்டிவ் இதில் வந்து ரூரல் அர்பன் லோக்கல் பாடிஸ் ரெண்டோட ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். கிராம சபாவோட பர்பஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த டெஸ்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜோட ஃபீச்சர்ஸு, விமென்ஸ் லோக்கல் பாடிஸில் விமென்ஸோட ரோலு, பார்ட்டிசிபேஷன் அதான் ரோல்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எலெக்ஷன் ஆஃப் லோக்கல் பாடி இதெல்லாம் இந்த லெசனில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு லெசன். கான்வர்சேஷன் சார்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட் நமக்கு தேவையில்லை. 6th ஸ்டாண்டர்ட் பசங்கனால பேசிக் கான்வர்சேஷன் சார்ட் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. கார்ப்பரேஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வெள்ளூர், திண்டுக்கல், தஞ்சாவூர் இதெல்லாம் வந்து கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்ப்பரேஷன் அட் ப்ரெசென்ட் கார்ப்பரேஷன் வந்து 15 கார்ப்பரேஷன் இருக்குது. இப்போ இது வந்து அப்டேட் ஆகலை பார்த்துக்கோங்க. அட் ப்ரெசென்ட் 15 கார்ப்பரேஷன் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸில் கூட கேட்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி தேர் மே பி அ கொஸ்டின் ஹவு மெனி கார்ப்பரேஷன் ஆர் தட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் 15. இங்கே வந்து 12 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் பீன் அப்டேட்டட். ஓகே, சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்றத ஃபவுண்ட் பண்ணது 1688. இதுதான் வந்து ஓல்டஸ்ட் லோக்கல் பாடி இந்தியாவிலே. ஃபாதர் கிட்ட பையன் கேட்குறான், வாட் அபவுட் த பிளேசஸ் வி லிவ் என்கொயர்ட் மாறன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கேட்குறான். நம்ம வாழ்கிற பிளேஸ்னால் பஞ்சாயத்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு போட்டிருக்காங்க. வாட் இஸ் பஞ்சாயத்? அடுத்தது அவன் வந்து பஞ்சாயத்னா என்ன அப்படின்னு கேட்குறான். வில்லேஜஸ்ஸு, சிட்டிஸு எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, அதுதான்ப்பா பஞ்சாயத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கான்ஸ்டிடியூட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓன் நீட் ஆஃப் வில்லேஜஸ், சிட்டிஸ் டிஃபர். வில்லேஜஸும் சிட்டிஸும் எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே சர்டன் ஸ்ட்ரக்சர் பீப்புள்ஸோட நீடை பொறுத்து இது ஃபில்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன்லேயே அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அக்கார்டிங் டு லோக்கல் பாடி கேட்டகரிஸ் படி பார்த்தோம் அப்படின்னா சிட்டி முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத், அர்பன் லோக்கல் பாடி இதெல்லாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது தான் வந்து வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத் யூனியன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் கூட இருக்குது. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான்ப்பா லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மெனி டிவிஷன்ஸ் இருக்குது. ஐ வில் டெல் அபவுட் தம். I tell you about சிட்டி முனிசிபல் கார்பரேஷன். நான் இப்போ வந்து அதை பற்றிலாம் உன்ட்ட சொல்லலை. நான் சிட்டி முனிசிபல் கார்பரேஷனை பற்றி தான் உன்ட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஃபாதரை. சன் இருந்துட்டு எஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோஸ் ஏரியா பாப்புலேஷன் மோர் தென் 1 lakh, ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெவின்யூ வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஏரியாவில் 1 lakh பாப்புலேஷன், ஒரு ஏரியாவில் 1 lakh பாப்புலேஷன் ரெவென்யூ சர்ப்ளஸாக அதிகமாக வந்துச்சு அப்படின்னா சிட்டி முனிசிபல் கார்பரேஷனில் வரும். விச் இஸ் கம்ஸ் அண்டர் முனிசிபாலிட்டி. ஓகே, ஏரியா பாப்புலேஷன் மோர் தென் 1 lakh, ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த லெவலில் தான் வந்து நம்ம சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் நத்திங் பட் முனிசிபாலிட்டி. வாலாஜாபாத் முனிசிபாலிட்டி வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாலாஜாபாத் முனிசிபாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு முனிசிபாலிட்டி தமிழ்நாட்டில். இது வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து நிறைய முனிசிபாலிட்டிஸை கொண்டு இருக்குது. நிறைய முனிசிபாலிட்டிஸ் அதிகமாக வந்து காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டவுன் பஞ்சாயத்து அப்படின்றது 10,000 பாப்புலேஷனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா டவுன் பஞ்சாயத்து, பேரூராட்சி அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி 10,000 பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளார அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அதை டவுன் பாப்புலேஷன் சொல்லுவோம். அதுதான் வில்லேஜ். அதில் வில்லேஜும் இருக்கும், சிட்டிஸும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் டவுன் பஞ்சாயத்து. ஆனால் டவுன் பஞ்சாயத்தை வந்து சம்திங்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். கேன் எனிவன் டெல் மீ வாட் இஸ் இட்? யாராவது சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்பூராஜன் கேட்குறாரு. எவ்ரி ஒன் கேசிங், ஒவ்வொருத்தரை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் யாரும் ஆன்சர் சொல்லலை. தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு டவுன் பஞ்சாயத் ஹோல் ஆஃப் இந்தியா. இது ஒன்றும் இல்லை. 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல சின்ன கான்வர்சேஷன் சார்ட் கொடுத்து அப்புறம் லெசனுக்குள்ளே போயிருக்காங்க. நான் அதையும் ரீட் பண்ணிட்டேன். ஓகே, தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு டவுன் பஞ்சாயத்தை கொண்டு வந்தது ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கே. ஓகேவா? இந்தியா த்ரூ அவுட் இந்தியாவில் தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட்டு டவுன் பஞ்சாயத்து அப்படின்றத கொண்டு வந்துச்சு. இது ஒரு அமேசிங்கான ஒரு இது தான். சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் வந்து கமிஷனர் அட்மினிஸ்டர் பண்ணுவார். கமிஷனர் அப்படின்றவர் வந்து யார் அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருப்பார். கமிஷனர் அப்படின்றவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து டெப்யூட்டட் அஸ் கமிஷனர். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மற்றவங்களாம் வந்து கமிஷனரை டெப்யூட் பண்ணுவாங்க ஃபார் முனிசிபாலிட்டிஸ்க்கு.
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் முனிசிபாலிட்டி வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். முனிசிபாலிட்டியோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்றது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இது ஃபுல்லாகவே ரொம்ப முக்கியமானது. எப்படி வேணால் கேட்கலாம், கண்டிப்பாக இதில் தப்பு பண்ணியிருக்கேன், ஐம் டேம் ஷுர். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் வந்து கமிஷனர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவார். கமிஷனர் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். அவர் வந்து அப்புறம் டெப்யூட்டட் அஸ் கமிஷனர் ஃபார் முனிசிபாலிட்டிஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் முனிசிபாலிட்டி வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஃபார் முனிசிபாலிட்டி. ஓகே, யூ மென்ஷன்ட் அபவுட் பஞ்சாயத் அண்ட் பஞ்சாயத் யூனியன். இது வரைக்கும் நீங்கள் பஞ்சாயத் பற்றியும் சொல்லிட்டீங்க, பஞ்சாயத் யூனியன் பற்றியும் சொல்லிட்டீங்க. வாட் இஸ் வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத் ஒரு லோக்கல் பாடிஸ் ஆஃப் வில்லேஜஸ். இது வந்து பீப்புளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் லிங்க் ஆகும். வில்லேஜஸை வந்து நிறைய வார்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸால் எலெக்ட் பண்ணப்படுவாங்க. எலெக்ட் பண்ணுற ரெப்ரசன்டேட்டிவ் வில்லேஜ் பஞ்சாயத்து, வார்ட் மெம்பர், கவுன்சிலர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் வார்ட் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எலெக்ட் பண்ணுற மெம்பர்ஸு. ஸோ அப்படி எலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா மெம்பர்ஸு, அவங்க வந்து எலெக்டர் ரெப்ரசன்டேட்டிவ், பஞ்சாயத் பிரசிடென்ட்டு, வார்ட் மெம்பர், கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் வார்ட் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத் யூனியன் அப்படின்னா நிறைய பஞ்சாயத்து வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் பஞ்சாயத் யூனியனை. நிறைய பஞ்சாயத்து சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் பஞ்சாயத்து யூனியன். கவுன்சிலர் தான் வந்து எலெக்ட் பண்ண, அதுக்கு வந்து கவுன்சிலர் எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலர் வந்து பஞ்சாயத் யூனியன் கவுன்சிலர் தான் பஞ்சாயத் யூனியன் சேர்மனை அவங்கள்ட்ட இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. வைஸ் சேர்மன், நெக்ஸ்ட்டு வைஸ் சேர்மன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் சேர்மன் கூட எலெக்ட் ஆகுவாங்க. இந்த பஞ்சாயத் யூனியனை வந்து யார் எந்த ஆஃபீஸர் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஓ, பிளாக் டிவிஷனல் ஆஃபீஸர். அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூனிட் ஆஃப் பஞ்சாயத் யூனியன். சர்வீசஸ் வந்து பஞ்சாயத் யூனியனுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து நிறைய பஞ்சாயத் யூனியன்ஸ் கொண்டது. 22 பஞ்சாயத் யூனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இட் ஹஸ் நாட் பீன் அப்டேட்டட். 22 பஞ்சாயத் யூனியன் இருக்கும். வைல் நீல்கிரிஸ், பெரம்பலூர் அப்படின்னு இருக்கு. நீல்கிரிஸ், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ஸில் லோயஸ்ட் நம்பரில் இருக்கும் இந்த பஞ்சாயத் யூனியன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வார்ட் பேசிஸில் பிரிச்சுருப்பாங்க. 50,000 பாப்புலேஷன் இருக்கணும் ஒரு டிஸ்ட்ரிக்டில். 50,000 பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 இருக்கணும். வார்டு மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க வில்லேஜ் பஞ்சாயத்ஸில். அப்புறம் மெம்பர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தில் எலெக்ட் பண்ணுவோம். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தில் கமிட்டி போட்டு சேர்மேனை எலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எசென்ஷியலாக சர்வீஸு, ஃபெசிலிட்டிஸு, ரூரல் பாப்புலேஷன் பிளானிங், எக்ஸிக்யூஷன், டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமு, இது எல்லாத்துலேயுமே ரெஸ்பான்சிபிள் இருக்குது அப்படின்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லோக்கல் பாடிஸை வந்து கவர்ன் பண்ணுறது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான். அவங்கள வந்து பீப்புள் தான் எலெக்ட் பண்ணுவாங்க. கான்ஸ்டிடியூயன்சிஸை வந்து வார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பீப்புள் வந்து வார்ட் மெம்பரை எலெக்ட் ஆகுவாங்க. மேயர் அப்படின்றவங்க வந்து சிட்டி முனிசிபல் கார்பரேஷன், மேயர் ஆஃப் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபல் சேர்மேன், இவங்கெல்லாம் எப்படி எலெக்ட் ஆகுவாங்க அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள். ஒரு பீப்புளால் தேர்ந்தெடுக்க ரெப்ரசன்ட் பண்ணி தான் இவங்களாம் எலெக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீப்புள் தான் அவங்கள எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பரேஷனில் டெபுட்டி மேயர் கூட இருக்காங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. கார்பரேஷனில் டெபுட்டி மேயர் கூட இருக்காங்க. முனிசிபலில் வைஸ் சேர்மன் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து வார்ட் கவுன்சிலர்ஸை எலெக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவாங்க. வார்ட் கவுன்சிலர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் பாடிஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் அவன், அந்த பையன். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன், டிஸ்க்ரிஷனரி ஃபங்க்ஷன் அப்படின்னு டிவைட் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ் ப்ரொவைட் பண்ணுறது ஆப்ளிகேட்டரி அப்படின்றது கட்டாயமாக அவங்க பண்ணி ஆகணும், கம்பல்சரி. ஆப்ளிகேட்ரி அப்படின்னா கம்பல்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. ஆப்ளிகேட்ரியான ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. வாட்டர் சப்ளை, ஸ்ட்ரீட் லைட்டிங்கு, க்ளீனிங் ரோட்ஸு, ட்ரைனேஜ் சீவேஜு, லேயிங் டவுன் ரோட்ஸு, ஆக்டிவேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, இதெல்லாம் வந்து மெயின். ஆப்ளிகேஷன் அப்படின்றது மெயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பல்சரியாக இதெல்லாம் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரிஷனரி பார்ப்போம். டிஸ்க்ரிஷனரி அப்படின்னா இது தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து பண்ணாமல் விட்டுடலாம். பார்க்ஸு, லைப்ரரி, ப்ளே கிரவுண்டு செகண்டரி.
இதுதான் வந்து செகண்டரி. நெக்ஸ்ட்டு வந்து சிட்டி முனிசிபல் கார்பரேஷனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே பார்த்த மாதிரியே இங்கேயும் சிட்டி முனிசிபல் கார்பரேஷனுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, ஸ்ட்ரீட் லைட்டிங்கு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் க்ளீன் என்விரான்மெண்ட்டு, பிஹெச் பிரைமரி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸு, ரோட் போடுறது, பில்டிங் ஃப்ளைஓவர்ஸு, ஸ்பேஸ் ஃபார் மார்க்கெட்டு, ட்ரைனேஜ் சிஸ்டம், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, கார்பரேஷன் ஸ்கூல்ஸு, பார்க்கு, ப்ளே கிரவுண்டு, பர்த் டெத் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே அது பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெசிஷன்லாம் யார் எடுப்பு? சிட்டி ஹால் மீட்டிங்ஸு நடக்கும். கமிஷனர்ஸு, ஆஃபீஸர்ஸ் இந்த மீட்டிங்கில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒர்க்ஸ் அசைன் பண்ணுவாங்க. சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் சர்வன்ஸும் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேரியஸ் லெவலில் ஒர்க் பண்ணி பப்ளிக் ஒர்க்கை முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக இதுக்கெல்லாம் ஃபண்ட் அலாட் பண்ணிடும். லோக்கல் பாடிஸ் வந்து ரெவென்யூவை கலெக்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவென்யூஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு எப்படி ரெவென்யூ வருது அப்படின்னா, இந்த மாதிரி டேக்ஸ் மூலமாக தான். ஹவுஸ் டேக்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, டேக்ஸ் ஆன் ஷாப்ஸு. வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு ரெவென்யூ வந்து எப்படிலாம் வருது அப்படின்னா, ஹவுஸ் டேக்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, டேக்ஸ் ஆன் ஷாப்ஸு, வாட்டர் டேக்ஸு, ஸ்பெசிஃபிக் ஃபீஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ஸ்பெசிஃபிக் ஃபீஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவரபிள் அதாவது ஒன்றுமே இல்லை ஸ்பெசிஃபிக், அதாவது நகர்த்த முடியாத சொத்தெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேக்ஸ் மாதிரி வாங்குறது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்டில். ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸெட்ரா இந்த மூலமெல்லாம் ரெவென்யூ வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் சிட்டி முனிசிபல் கார்பரேஷனுக்கு ரெவென்யூ, அதே போல் வாட்டர் டேக்ஸு, ஹவுஸ் டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, டேக்ஸ் ஆன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, வெஹிக்கிள் டேக்ஸு, ஃபண்டு பை சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இது மூலமாக சிட்டி முனிசிபல் கார்பரேஷனுக்கு ரெவென்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராம சபாவை பற்றி பேசியிருக்காங்க. கிராம சபா வந்து மூவியில் பார்த்த மாதிரி தான் எல்டர்ஸ்லாம் சிட்டி மரத்தடியில் உட்காந்துட்டு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் மேட்டர்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராம சபா ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெர்மனெண்ட் யூனிட்டு, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமில் வரக்கூடிய இது ஒரு பெர்மனெண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராம சபா மீட்டிங் வந்து ஸ்மாலர் வில்லேஜஸில் கூட எவ்ரி வில்லேஜஸ், ஸ்மாலர் வில்லேஜாக இருந்தாலும் பிக்கர் வில்லேஜாக இருந்தாலும் எல்லா வில்லேஜஸ்லையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராம சபா வந்து ஒரு கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தர டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ஒரு பிவைக்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிராம சபா மீட்டிங் பற்றினா ஒரு ஃபுட்டேஜ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படி தான் இந்த மாதிரி தான் உட்காந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் அந்த கிராமத்தில் ஏதாவது குறைகள், என்ன பண்ணணும் அடுத்தது, அந்த மாதிரிலாம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, 18 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னா அவங்க நேம்ஸ்லாம் எலக்ட்ரல் ரோலில் கொடுத்து பஞ்சாயத்தில் கொடுத்துருவாங்க. கிராம சபா மீட்டிங்க்கு அவங்களாம் அட்டன் பண்ணுறாங்க. கிராம சபா மீட்டிங் 4 டைம் கண்டக்ட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஆஃபீஸர்ஸ் லைக் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், பிடிஓ, டீச்சர்ஸ் இவங்கள யாராச்சும் ஒருத்தர் ஹெட்டாக இருந்து இதை நடத்தி கொடுப்பாங்க. டீச்சர்ஸு, பிடிஓ, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒன் செகண்ட் சொல்லியிருக்கேன் இதை. ஓகே. ஆல்சோ இவங்களாம் வந்து இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்களில் இப்போ சொன்ன ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், பிடிஓ, டீச்சர்ஸ், இதில் யாராச்சும் ஒருத்தர் ஹெட்டாக இருந்து இந்த ஹெட் கமிட்டி உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த ஹெட்டாக இருந்து இந்த மீட்டிங் நடத்தி கொடுப்பாங்க. இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணிக்குவாங்க அப்படின்றாங்க. பீப்புள் வந்து ஃப்ரீயாக அவங்களோட தேவையும் குறைகளையும் சொல்லலாம் இந்த மீட்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா 3 பேர், இதில் ஒருத்தர் கண்டிப்பாக பிடிஓ இல்லைனா கலெக்டர் அப்படி இல்லை அப்படின்னா டீச்சர், இவங்களில் ஒருத்தர் கண்டிப்பாக இதில் இந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. January 26, May 21, August 15 and October 2. ஜான்வரி 4 டேஸ் 4 டைம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. 1 இது 2 May 2 May 1 1 சாரி January 26 ஃபஸ்ட்டு மீட்டிங்கு, செகண்ட் மீட்டிங் வந்து May 21, தேர்டு வந்து August 15, நாலாவது வந்து October 2. January 26 என்ன? ரிபப்ளிக் டே, May 20 லேபர்ஸ் டே, August 15 இண்டிபெண்டன்ஸ் டே, October 2 காந்தி ஜெயந்தி. இந்த 4 நாளும் கிராம சபா மீட்டிங் நடக்கும். மற்ற நாள்லாம் வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்னா மீட்டிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, இங்கே கோட் பண்ணிட்டாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா மீட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங் கூட போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அந்த ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங் அப்படின்னா, ஏதாச்சும் எமர்ஜென்சி இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங் போடுவாங்க. டீச்சர் கைட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு இது ஒரு ஆக்டிவிட்டி. சாரி, இது தேவையில்லை நமக்கு.
மகாத்மா காந்தி பஞ்சாயத்து ராஜ் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வில்லேஜும் ரெஸ்பான்சிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பஞ்சாயத்து ராஜ் வந்து ஒரு ஆக்ட் மூலமாக கூட கொண்டு வந்திருப்பாங்க 24th April 1992. ஸோ ஏப்ரல் 24 நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். பஞ்சாயத்து ராஜ் ஆக்டை 1992 கொண்டு வந்திருப்பாங்க. ஏப்ரல் 24 1992 இந்த பஞ்சாயத்து ராஜ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம சபா, 3 tier லோக்கல் பாடி கவர்னன்ஸ், ரிசர்வேஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன், டென்யூரு, ஃபினான்ஸ் கமிஷன், அக்கௌண்ட்டு, ஆடிக்ட்டு, இது எல்லாமே வந்து பஞ்சாயத்து ராஜில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராம சபா, 3 tier லோக்கல் பாடி கவர்னன்ஸ், ரிசர்வேஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன், டென்யூர் ஆஃபீஸர் எவ்வளோ பதவி காலம் அதை சொல்லுவாங்க. அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பேசுவாங்க, ஆடிட் ட்ரையல் பற்றி. இதெல்லாம் வந்து பஞ்சாயத்து ராஜோட சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த பையன் தேங்க்யூ வெரி மச் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டான். ஐ எம் வெரி ஹாப்பி ஐ குட் ஷேர் ஸோ மச் வித் யூ டுடே. அவங்க அங்கிள் என்ன சொல்கிறேன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் இன்றைக்கி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நியூஸ் பேப்பர் படிக்கிறதோட இது நிறையா நல்லா எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோல் ஆஃப் உமன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில். உமனுக்கு வந்து உமன்ஸோட ரோல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் 33% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க உமன்ஸில். 2011 லோக்கல் பாடி எலெக்ஷனில் 38% சீட்ஸ் வந்து விமென்ஸ்க்கு தான் கொடுத்தாங்க. இது வந்து அஸ் பர் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 2016 கொண்டு வந்தாங்க. அதில் 50% ரிசர்வேஷனை விமென்ஸ்க்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனில் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் டிஃப்ரெண்ட்டு. என்ன அப்படின்னா 30-30 நீங்கள் படிச்சிருப்பீங்க. பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனில் மட்டும் 50% கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு லோக்கல் பாடி எலெக்ஷன். இதோட டென்யூர், லோக்கல் பாடி எலெக்ஷன் ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட டென்யூர் வந்து 5 வருஷம் இருக்கும். எலெக்ஷன் வந்து ஸோ ப்ராபப்ளாக இதை வந்து இவங்க எது மூலமாக எலெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்கு எலெக்ஷன் வைக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து கோயம்பேடு சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ஒரு ஃபோட்டேஜ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வில்லேஜ் பஞ்சாயத்து எவ்வளோ இருக்குது, வில்லேஜ் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, சிட்டி கார்பரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நாட் அப்டேட்டட், இது வந்து அப்டேட் ஆகலை, இது தேவையில்லை. ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு தேவையில்லை, பிகாஸ் நோ அப்டேட், நாட் அப்டேட்டட். ஓகே, இந்த டேட்டா உங்களுக்கு வேண்டாம். நான் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் போடும்போது இதை உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துட்றேன் அந்த டேட்டாவை. இதுவும் தேவையில்லை. இது திங்க் இட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை. க்ளோசரி. கார்பரேஷன் அப்படின்னா மாநகராட்சி, முனிசிபாலிட்டி அப்படின்னா நகராட்சி, டவுன் பஞ்சாயத்து அப்படின்னா பேரூராட்சி, வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னா கிராம நகராட்சி, பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னா ஊராட்சி ஒன்றியம். இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ கைஸ், வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ ஆல்.